ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம 6th தமிழ்ல இது வரைக்கும் இயல் 2 வரை பார்த்திருக்கோம். இப்ப இயல் 3 வந்து பார்க்க போறோம். இயல் 3ல ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. நமக்கு இது வந்து சிலபஸ்ல கவர் ஆகாது. சோ ஸ்ட்ரைட்டா சொல்லும் பொருளும் பார்த்திடலாம். இயன்ற வரை, முடிந்த வரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. இயன்ற வரை, முடிந்த வரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக். உடல் நோய்க்கு டாஸ் தேவை, ஔடதம் மருந்தும் பார்த்தோம். சோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி, கண்டு கூட்டல் அறி. நெக்ஸ்ட் ஓய்வற பிரித்தெழுதுக, ஓய்வு கூட்டல் அற, ஏன் கூட்டல் என்று, ஏனென்று, ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். நெக்ஸ்ட் எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. இது வந்து அடிக்கடி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ நல்லா பாத்துக்கோங்க. அணுகு வந்து எதிர்ச்சொல், பொருள் கூறுக கிடையாது. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை விலகு. இப்போ இது வந்து சொற்களை முறைப்படுத்துக கொடுத்திருக்காங்க. சிந்தனைக்குள் அறிவியல் அப்படின்னா அறிவியல் சிந்தனைக்குள். சொல் தெளிந்து ஐயம்னா ஐயம் தெளிந்து சொல். கேள் ஏன் என்றுனா ஏன் என்று கேள். வெல்லும் என்றும் அறிவியல் என என்றும் அறிவியலே வெல்லும். இங்க வந்து சிம்பிளா இருக்கு. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ங்கிறதுனால நமக்கு வந்து டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மனிதர்களுக்கு மருந்தாவது எது? அனுபவம். நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா அறிவியலால் ஆல்பம். இது நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகாது. சோ ஸ்ட்ரைட்டா புக் பேக் போயிடலாம். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். அதாவது உரைனா சொல்றது, உரைக்கின்றான். ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்திருதுன்னா ஆழம் கூட்டல் கடல். ஆள் கூட்டல் கடல்னு நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது. ஆழம் கூட்டல் கடல். ஓகே, நெக்ஸ்ட் விண்வெளினா விண் கூட்டல் வெளி. ஓகே, விண் கூட்டல் ஒளி அப்படின்னு ஏதாவது நம்ம தப்பா கெஸ் பண்ணிடக்கூடாது. சோ இது சிம்பிளான வேர்ட்ஸ் தான், அசால்ட்டா படிச்சாங்க. விண்வெளினா விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் பிரித்து சேர்த்து கிடைக்கும் சொல்னா நீலவான். நெக்ஸ்ட் வந்து இல்லாது கூட்டல் இயங்கும்னா இல்லாது இயங்கும். ஓகே, புக் பேக் முடிச்சு. இது வந்து நமக்கு லெசன்ஸ் வந்து சிலபஸ்ல இல்ல. கணினி நண்பன். இதுல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கலைச்சொலுக்காக மட்டும் வந்து ஒரே ஒரு வேர்ட் வந்து பாத்துக்கலாம். நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா வந்து சென்சார். அதாவது நமக்கு கலைச்சொல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நுண்ணுணர்வு கருவிகள்னா சென்சார். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா புக் பேக் போயிடலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. ரிப்பீட் பண்ற. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம்னா தானியங்கி. நின்றிருந்தனா நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம்னா கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறைனா மருத்துவத்துறை. நெக்ஸ்ட் செயல் கூட்டல் இலக்கணா செயல் இலக்க. நீக்குதல் அதோட எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா அரிது. இதெல்லாம் வந்து நல்லா நான் நோட் பண்ணிக்கிறோம். நீக்குதல்னா சேர்த்தல், எளிதுன்னா அரிது. ஓகே, அடுத்து கோடிட்ட இடங்களுக்கு. மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவை வந்து இதுல சரி இதுல ஹைட் ஆயிருக்கு. சோபியா ரோபோ வந்து எந்த நாட்டுல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சவுதி அரேபியா. ஓகே, ஒளி பிறந்தது. இதுவும் நமக்கு வந்து சிலபஸ்ல கவர் ஆகாது. இந்த டாபிக்கும் நமக்கு வந்து லெசன் பாத்தீங்கன்னா நமக்கு தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழி அதுக்கு ரிலேட்டடா இருந்தாலும் நம்ம வந்து லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஓகே, இப்ப இது இலக்கணம். மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். இது வந்து எழுத்ததிகாரத்துல வந்து கவர் ஆகும். சோ நம்ம வந்து லைட்டா பாத்துக்கலாம். ஓகே, மொழி முதல் எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் மொழி முதல் எழுத்துக்கள்னா நம்ம வந்து ஒரு வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா அதோட எதுல ஸ்டார்ட் ஆகுது அதுதான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் வந்து சொல்றோம். இப்போ வந்து நமக்கு உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லி முதலில் வரும்னு சொல்றாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து ஆல இருந்து அவ் வரை 12மே சொல்லின் முதல ஆல இருந்து அவ் வரை இது 12மே சொல்லின் முதலில் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
க, ச, த, ந, ப, ம. இந்த வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும்னு சொல்றாங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா க, ச, த, ந, ப, ம. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த க, ச, த, ந, ப, மல எல்லா எழுத்துமே வரும். ஆனா இந்த ஞ, ஞ, ய, வேல வந்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும்னு சொல்றாங்க. ஓகே, அது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞ வரிசையில ஒரே ஒரு எழுத்து தான் வரும்னு சொல்றாங்க. ஞான பாத்தீங்கன்னா ஞனம், இந்த ஒரு எழுத்து தான் சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேக்கு எல்லாமே வரும்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காவரிசை எழுத்துக்கள் கக்கா கிக்கி குக்கு கே நமக்கு தெரியும். அதுல உள்ள எல்லா எழுத்தும் நமக்கு வந்து சொல்லோட முதல்ல வருது. கே வருது, கா வருது, காக்கை, கீ கிழக்கு, கீ கீற்று, கூ குருவி, கூ கூந்தல், கே கெண்டை, கே கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஞா வரிசையில எத்தனை எழுத்து வரும்னா ஞா ஞோ, இந்த 4 எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வருமா. எதுலன்னா ஞா ஞோ. யா வரிசையில பாத்தீங்கன்னா யய்யா யு யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வரும். யா வரிசையில யயா யு யு யோ யவ், இந்த 6 எழுத்துக்கள். ஓகே, வ வரிசையில பாத்தீங்கன்னா 8 எழுத்துக்கள். வவ்வா வீதி வேவே வை வௌ, வவ்வா வீதி வேவே வை வௌ, இந்த 8 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் முதல்ல வராத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18மே வந்து சொல்லோட முதல்ல வராதுங்க. அதாவது புள்ளியில ஆரம்பிக்கிற மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட முதல்ல வராது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேன, ரேல, அதாவது இதை வந்து எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 ல வந்து சொல்லோட முதல்ல வராது. அப்புறம் 2 ர, அதுவும் வந்து சொல்லோட முதல்ல வராது. அப்புறம் 2 ந, அதுவும் வந்து சொல்லோட முதல்ல வராதுன்னு நினைச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ட, 3 ர, 2 ர, 3 ல, 2 ந, இந்த 8மே வந்து சொல்லோட முதல்ல வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வராது. மேல நம்ம பார்த்தோம் வேலை சில எழுத்துக்கள் தானே வரும், மிச்ச உயிர்மை எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வராது. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா சொல்லோட முதல்ல வர எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து +1ல வந்து 22 கொடுத்திருப்பாங்க. மொழி முதல் எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 24 வந்து வரும். அது வந்து +1 நம்ம படிக்கும் போது தெரியும், 24 வந்து வரும் மொழி இறுதி எழுத்துக்கள். இது எதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இஞ்சு, இந்து, எம், இ, இர், எல், எவ், எல், எல், என், இந்த 11 மொழியின் இறுதியில் வரும்னு சொல்றாங்க. இப்ப இஞ்சிக்கு வந்து நமக்கு வேர்டு முடியுமா அப்படின்னு டவுட்ல இருந்தா இந்த வேர்ட் தான் வரும்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. உறிஞ்சு, பெரிந்து, அவ்வு. இஞ்சிக்கு வந்து உறிஞ்சு, இந்துக்கு பெரிந்து, இவ்வுக்கு அவ்வு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். எதெல்லாம் இறுதி வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை சொல்றாங்க. அதாவது ஆல இருந்து அவ்வர வருது வந்து சொல்லோட இறுதியில வராது. ஆனா அளபடை எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். இப்ப வந்து நமக்கு அளபடைனா தெரியும், உயிரளபடை, செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கெடுப்பது அதுல நடுவுல பாத்தீங்கன்னா வரும். எடுப்பது அப்படின்னு அந்த உயிரெழுத்துக்கள் வந்து இந்த அளபடையில மட்டும் சொல்லோட இறுதியில வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா சொல்லோட முதல்லயும் வராது ஆயுத எழுத்து, சொல்லோட இறுதியில வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கசட தபர ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் வந்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க கசட தபரம் படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்களும் ஞா வரிசை வந்து சொல்லின் இறுதியில் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்க நம்ம முதல்ல வர்றதுல ஞனம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தோம். இங்க இறுதியில வந்து ஞா வந்து வராதுன்னு ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யகர வரிசையில வந்து கே முதல் மே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் வந்து இறுதியில வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப யகர வரிசையில பாத்தீங்கன்னா நமக்கு கேகாக்கி அந்த வரிசையில வந்து வரும். ஆனா யகர கே டு முடிய எதுவுமே வராதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒகர வரிசையில பாத்தீங்கன்னா நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் வந்து இறுதியில் வருவதில்லைன்னு கொடுத்திருக்காங்க. ஏன் நோ வரும்னா அது வந்து ஓரெழுத்து ஒரு முறையில நோக்கு வந்து நோய் அப்படின்னு பொருள் வந்து உண்டு. சோ அது மட்டும் இறுதியில வரும், மத்த வந்து எழுத்துக்கள் வந்து இறுதியில வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னா ஒகர வரிசையில. ஓகே, சாரி, நோக்கு வந்து துன்பம் இந்த பொருள் வந்து அது தரும், அது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில வந்து வரும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வர எழுத்துக்கள் வந்து பார்த்தோம், நெக்ஸ்ட் இறுதியில வர எழுத்துக்கள் பார்த்தோம். எது எது வரும் எது வராதுன்னு தெளிவா படிச்சுக்கோங்க. நீங்க ரிப்பீட் ஒன் டைம், நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா க, ச, த, ந, ப, ம இதுல எல்லாமே வரும். வர சில உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் வரும். வராதுன்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் 18மே வராது, ஆயுத எழுத்து வராது. அப்புறம் நமக்கு வந்து ட, ந, ர, ல, ழ, ர, ந இந்த 8 எழுத்துக்களும் வராது. ஓகே, இறுதியில வரும் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம மேல கொடுத்திருக்க கேச அந்த வரிசைக்காக மிச்சம் எல்லாமே வந்து 11 வந்து முனையின் இறுதியில் வந்து வரும். இறுதியில வராதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து வராது, உயிர்மை எழுத்துக்கள் அளபடையில மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஞா எழுத்து வராது. ஓகே, இப்ப இடையில் வரும் எழுத்துக்கள். இடையில் வரும் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மெய் எழுத்து 18மே நமக்கு இடையில் வரும் சொல்றாங்க. அது புள்ளி வச்சு வர எழுத்து 18மே இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நம்ம வந்து முதல்ல வராது இறுதியில் வராதுன்னு பார்த்தோம், இடையில் மட்டும் வரும் ஆயுத எழுத்து. அளபடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் வந்து கொடுத்திருக்காங்க. அளபடை நம்ம அதுல சொன்னதுதான் எடுப்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்னு அதுல ஊ வருது. சோ இது வந்து உயிரெழுத்து. அந்த அளபடையில மட்டும் உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும். ஓகே, அவ்வளவுதான். இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து புக் பேக் வந்து பாக்குறோம். இது வந்து பேரா கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து போற்ற முடியும். இந்த பேரால இருந்து பாத்தீங்கன்னா ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தேசிய அறிவியல் நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 28. இப்படத்திற்கு பொருத்தமான தலைப்பு கேட்டிருக்காங்க. ராமன் விளைவு. நெக்ஸ்ட் தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரங்கள், ரோபோனா தானியங்கி. கம்ப்யூட்டர்னா கணினி, காலிங் பெல்னா அழைப்பு மணி, மிஷின்னா எந்திரங்கள், ரோபோனா தானியங்கி. ஓகே, இதெல்லாம் சிம்பிளானதுதான், நம்ம போட்டுடலாம். ஓகே, கலைச்சொல் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கைக்கோள் சேட்டிலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டிலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இயல் 4 வந்து பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.